அகம்பாவம் கொண்ட சிங்கம். ஒரு மலைக்காட்டில் ராஜா என்ற ஒரு பெரு சிங்கம் இருந்தது. அது காட்டின் மன்னன். எல்லா மிருகங்களும் அதற்கு எதிராக எதுவும் பேச மாட்டார்கள். ஏனெனில் ராஜா மிகவும் அகம்பாவம் கொண்டவன். நான் தான் இங்கு அதிகாரம் செய்வேன். எனக்கு எதிரே யாரும் பேச முடியாது. நான் குரல் கொடுத்தால் எல்லாம் அதுவே சட்டம் என்று தினமும் கத்திக் கொண்டிருக்கும். ஒரு நாள் காட்டில் ஒரு புதிய வண்டு கூட்டம் வந்தது. அந்த வண்டு கூட்டம் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதிலுள்ள வண்டு மிகவும் புத்திசாலி. அந்த வண்டின் பெயர் ஷிக்கு. ஷிக்கு சிங்கத்தை பார்த்ததும் சிரித்தது. நீ பெருசா இருக்க. ஆனா பெருசா இருக்கிறதாலே யாரும் பெரியவனாக மாட்டாங்க. ராஜா, சிங்கம் கோபம் கொண்டு, உன்னை நான் மிதித்து நசுக்கிடுவேன் என்றது. ஷிக்கு சிரித்தது. முதல் என் சின்ன சோதனையை நீ தாண்டி காட்டு. அந்த இரவு சிங்கம் தூங்கிக் கொண்டிருக்கும்போது ஷிக்கு சிங்கத்தின் காதில் பீச்சி சத்தம் போட்டது. மூக்கை கிழித்தது. வாய் அருகே கடித்தது. சிங்கம் வலி தாங்க முடியாமல் விழுந்து விட்டது. அந்த இரவு முழுக்க தூங்க முடியாமலே போனது. அடுத்த நாள் அது எல்லா மிருகங்களிடம் மன்னிப்பு கேட்டது. நான் பெரியவன், ஆனால் எல்லாம் தெரிந்தவன் இல்லை என்றது. அதற்குப் பிறகு அந்த சிங்கம் நன்னடத்தை கொண்டது. அதன் சிங்கத்தன்மை அப்போதுதான் உண்மையாக பெரிதாயிற்று.